தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்புடன் தலா 3000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறவிருக்கும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரையின் நிறைவு விழாவில் பங்கேற்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஜனவரி 9 முதல் அதிமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தோல்வி பயத்தால் பொங்கல் பரிசு தொகையை அறிவித்துள்ளது திமுக அரசு. பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம். சென்னை நந்தம்பாக்கத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எழும்பூர், நெல்லை உள்பட 34 சிறப்பு ரயில்களுக்கு முன்பதிவு செய்யலாம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல். பழைய குற்றாலத்தில் குளிக்க தடை. நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகளை குளிக்க வனத்துறையினர் தடை. அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. ஒரே நாளில் மட்டும் 1,859 பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருப்பதியில் கடந்த ஆண்டு 2,61,00,000 பேர் தரிசனம். 13,01,51 லட்டுகள் விற்பனையானதாக திருப்பதி தேவஸ்தானம் தகவல். கேரள மாநிலம் திருச்சூர் ரயில் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதம். வெனிசுலாவிற்கு அவசியமற்ற பயணங்களை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் நியமனம். அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் நடைபெறவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாட வங்கதேச அணி மறுப்பு. IPL தொடரில் இருந்து வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் நீக்கப்பட்ட நிலையில் போட்டிகளை இலங்கைக்கு மாற்ற வங்கதேச அணி வலியுறுத்தல்.